இந்த பக்கம் 5 டைம், இந்த பக்கம் 1 2 3 next வந்து neck pain இருக்கிறவங்களுக்கு ஒரே ஒரு எக்ஸசைஸ் பண்ணால் போதும். அது என்ன எக்ஸசைஸ்? எக்காரணம் கொண்டும் முட்டியை முழங்கையை மடக்கக்கூடாது. elbow should be straight. அதே மாதிரி anti clockwise. 1 2 3 4 5. பேக் மசில்ஸ், டி நெக் மசில்ஸ் நல்லா ஃப்ரீயாக உணர முடியும். அடுத்தது ஹேண்ட்ஸ். 1 2 3 4 5. அடுத்து சைட் வைஸ். 1 2 3 4 5. அடுத்தது up and down. 1 2 3 4 5. அடுத்தது இப்படி விரிச்சு விரிச்சு மூடுறது. நெக் மூவ்மெண்ட்டு அப் அண்ட் டவுன். ஸ்லோவாக செய்யணும். வந்து 3 டைம் போதும். மேலே ஓகே. இப்போ நம்ம பாடிக்கு தேவையான அளவு ஒரு செட்டப் பண்ணிட்டோம், ப்ரிப்பரேஷன் பண்ணி லூசனிங் பண்ணியாச்சு ஒவ்வொரு ஜாயினையும். அடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா மூச்சு பயிற்சி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 8 வகையான மூச்சு பயிற்சியில் முதல் நிலை வந்து பஸ்திரிக்கா. பஸ்திரிக்கானா என்ன ப்ரொசீஜர்? நான் ஃபஸ்ட்டு என்ன வாட்ச் பண்ணுங்க. இன்ஹலேஷன், எக்ஸேல் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். இன்ஹலேஷன் வந்து நான் 10 செகண்ட் இழுத்துருக்கேன் அப்படின்னா எக்ஸலேஷன் டபுள் த அமௌண்ட் இருக்கணும். அந்தளவுக்கு மிக மிக மெதுவாக விடணும். ஃபுல்லாக இந்த லங்ஸை எம்டி பண்ணணும். இதுதான் ஃபஸ்ட்டு பஸ்திரிக்கா அப்படின்னு சொல்கிறது. ஸோ நான் கவுண்ட் பண்ணுவேன். இன்ஹேல் 10 செகண்ட் வரை இன்ஹேல் பண்ணிவிட்டு மறுபடியும் 20லேருந்து நான் பேக்வேர்டாக இருந்தோன்னே அதை வந்து நீங்கள் எக்ஸேல் பண்ணணும். அது உங்களுக்கு அது பேக்வேர்ட்னா நான் 20லேருந்து லெவல்லே நீங்கள் எல்லா எக்ஸைலும் பண்ணிட்டீங்கனாலும் அடுத்து இன்ஹேல் பண்ணக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு அதை அப்படியே நிற்கணும், ஸ்டாட்டிக்காக நிற்கணும். அந்த எம்டினஸை மெயின்டைன் பண்ண பாருங்க. ஸோ ஃபஸ்ட்டு பஸ்திரிக்கா. டீப் இன்ஹேல் 1 2 3 4 5 6 7 8 9 10. Now start exhale slowly. 20 19 18 17 16 15 14 13 12 11 10 9 8 7 6 5 4 3 2 1. கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் ட்ரை பண்ண பிக்கப் ஆகும். ஸோ இன்ஹேல் 1 2 3 4 5 6 7 8 9 10. Exhale 20 19 18 17 16 15 14 13 12 11 10 9 8 7 6 5 4 3 2
Inhale 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Exhale 20, 19, 18, 17, 16, 15, 14, 13, 12, 11, 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. Inhale 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Exhale 20, 19, 18, 17, 16, 15, 14, 13, 12, 11, 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. Inhale 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Exhale 20, 19, 18, 17, 16, 15, 14, 13, 12, 11, 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. Inhale 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Exhale 20, 19, 18, 17, 16, 15, 14, 13, 12, 11, 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. Inhale 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Exhale 20, 19, 18, 17, 16, 15, 14, 13, 12, 11, 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. Inhale 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Exhale 20, 19, 18, 17, 16, 15, 14, 13, 12, 11, 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. மெதுவாக கண்கள் மூடிய நிலையில் 30 வினாடிகள் தியானம். கண்களை திறக்க வேண்டாம். இப்போ என்ன சாப்பிட்றேன் செஞ்சதுனால என்ன பலன் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுடைய இன்ஹேல் பண்ணும்போது சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகும். இன்ஹேல் பண்ணதுக்கப்புறம் எக்ஸேல் பண்ணும்போது நம்ம அறியாமலே நாம் வந்து கவனித்தல்கிற ஒரு ப்ராசஸ் செய்ய ஆரம்பிச்சிருக்கோம். அந்த டபுள் அமௌண்ட் கொண்டு வரதுக்காக நீங்கள் கவனித்தல்கிற ஒரு ப்ராசஸில் போகும்போது பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகி மெடிடேஷன் மூடுக்கு போயிடும். மெடிடேஷன் மூடில் வந்து நமக்கு பிரைன் வேவ்ஸ் வந்து ஆல்ஃபா வேவ்ஸில் தான் இருக்கும். உடனடியாகவே நமக்கு அந்த மனமானது அமைதி இந்த எக்ஸலேஷனில் அதை கொண்டு போகும்போது. செகண்ட் பிராணியமா தட் இஸ் கபாலபாதி. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து எலிமினேட் த டாக்ஸின்ஸ். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம உடம்புல லங்ஸில் இருக்கிற குப்பை எல்லாத்தையுமே வெளியே தரணும். லங்ஸு இன்டர்னல் ஆர்கன்ஸ். இது ஏன் இங்கே வந்து தொப்புள் இங்கே இருக்குது. இந்த தொப்புளுக்கு மேல் பகுதியில் முக்கியமாக ஒரு 6 வைட்டல் ஆர்கன்ஸ் இருக்குங்க. இந்த பக்கம் லிவரு, அதுக்கு கீழே திட்டப்பை, இங்கே வயிற்று பகுதி, இந்த பக்கம் வந்து மண்ணீரல், அதுக்கு கீழே கணையம், பின்பக்கம் கிட்னி. ஸோ இந்த எல்லா இன்டர்னல் ஆர்கன்ஸுமே மேல் வயிற்றில் தான் தொப்புளுக்கு மேலே. பட் அந்த மேல் வயிறு வந்து சுருங்கி விரியணும். அப்படி கரெக்டாக விரியும் போது தான் ப்ராப்பர் டைஜஷனுங்கிற மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி ப்ராப்பராக இருக்கும். ஸோ அது சுருங்கி விரியறதுக்கு நம்ம எதுவும் செய்யறதில்ல. நம்ம லைஃப் ஸ்டைல் அப்படி இல்லை. நம்ம அந்த தண்ணி படம் கீழே இருந்து மேலே வந்த மாதிரி மேலே வந்துருச்சு. ஆனால் நமக்கு புரியுறதே இல்லை ஃபார்வர்ட் பண்ணி பண்ணுறதுக்கு. ஸோ அதை இப்போ எப்படி பண்ண போகிறோன்னு பார்ப்போம். இந்த பிராணியமாஸ் வந்து உங்களுக்கு அந்த ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். கபாலபாதி.
கபால்பதி பண்ணுறதுக்கு முக்கியமான விஷயம் முத்திரை. இந்த இது இருக்குல்லைங்களா, இந்த லைன் வந்து இதை வச்சு இப்படி க்ளோஸ் பண்ணிக்கணும். வச்சுட்டு மூக்குக்குள்ளே கொசு கொசுனா என்ன பண்ணுவோம், மூக்கு சிந்து வாங்கிக்கலாம். அப்போ மூக்குல சிந்துப்போம். அப்படி செய்யணும். அப்படி செய்யணும். உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக மூக்குக்கு கீழே கை வச்சுக்கோங்க. கையை எப்படி வச்சுக்கோங்க, முத்ரா ரிலீஸ் பண்ணிட்டு வச்சுக்கோங்க. காற்று வெளியே தள்ளி நீங்கள் காற்று வருதான்னு பாருங்க. கொஞ்சம் ஃபோர்ஸாக இருக்கணும். காற்று இங்கே படுது இல்லைங்களா, எந்த அளவுக்கு ஃபோர்ஸ் பண்ணாலும் அந்த அளவுக்கு ஃபோர்ஸ் அடிங்க. இதே தான் இந்த முத்திரையை போட்டு பண்ணணும். அந்த அளவுக்கு தான் வரணும். செய்யலாம். கற்கள் முடிக்கலாம். அந்த நேரம் இருக்கட்டும். ஒரு டீப் இன்ஹேல், ஒரு 4 எக்ஸேல் பண்ணிவிட்டு ஒன்லி எக்ஸேல் தான். ஸோ மூச்சு நல்லா டீப்பாக இழுத்துக்கோங்க. 4 எக்ஸேல் பண்ணியாச்சு. ஒன்லி எக்ஸேல் பண்ண போகிறோம். ரொம்ப இருந்தாலும் போக வேணாம், ரொம்ப வேகமாக போக வேண்டாம். நான் சொல்கிற வரைக்கும் நிறுத்த வேண்டாம். செஞ்சுக்கிட்டே இருங்க. கண்ணில் சேர்க்க வேண்டாம். செய்ய ஆரம்பிச்சு ஒரு செகண்டுக்கு ஒரு டைம் அடித்தா போதும். ஏதாவது ஒரு கேப்பில் நம்ம எச்சு முழிக்கலாம். அந்த கேப்பை விட்டுட்டு உடனே நம்ம கேப்பை ரெஸ்ட் எடுக்காமல் அடுத்தது செய்ய ஆரம்பிச்சோம். முத்திரையை மாற்ற வேணாம். முத்திரை கரெக்டாக வச்சுக்கோங்க.
கண்கள் மூடிய நிலையில் 30 வினாடிகள் தியானம். இப்போ முத்திரையிலேருந்து சின்ன முத்திரைக்கு வந்துடுங்க. சின்ன முத்திரையில் வச்சுட்டு கண்கள் மூடிய நிலையில் 30 வினாடிகள் தியானம். மெதுவாக கண்களை திறந்துக்கலாம். ஸோ கப்பல் பற்றி எப்படி உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்னா, அந்த மேல் வயிறு சுருங்கும். ஆனால் மூக்கில் நுனியில் தான் கவனம் இருக்கணும். வயிற்று கவனம் இருக்கும். வயிற்று அடிக்கிறது அப்படி செய்யணும். சரிங்களா? மூக்கில் நுனியில் கவனம் வச்சோன்னா அது பம்பப் ஆகும். பம்பப் ஆகும்போது இந்த இன்சுலின் சென்சிட்டிவிட்டி எல்லாமே பிக்கப் ஆகும். பேங்க்ரியாஸ் வந்து சொல்லக்கூடிய இன்சுலின் வந்து கரெக்டாக அவங்களுக்கு இருக்கிற சர்க்கரைக்கு அனுமதி அளிக்கும். சரிங்களா? நீங்கள் நான் கால் நீக்கிக்கலாம். ரிலாக்ஸ் பண்ணும்போது ரிலாக்ஸ். சார் ஃபார்மசியில் கோர்ஸ் பண்ணணும் கேட்குறாங்க சார். வாங்கிட்டாங்க எக்ஸ்பெரிமெண்ட் எடுத்துக்கலான்னு சொல்லுவோம். ஆமாம், எடுத்துக்கிறது இப்போ இல்லைங்க. அதை முடிச்சுட்டு வாங்க. அதுக்கப்புறம் தான் கீழே ஆசிடுவாங்க. அதான் இப்போ சோம்ராஸ் கீழே கீழே அது பில் பேமெண்ட் நன்றி. உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கோ ஒரு பில்லோ கிடைக்குங்க. இது ஓகே தான். இது ஓகே. படுத்தா கொஞ்சம் குறையும். நீங்கள் படுத்துட்டு வாங்க. அந்த மாதிரி நம்ம சார் இருந்தாலும் கொஞ்சம் படுத்துக்கோங்க. அவன் 5 நிமிஷம் தான் செய்யணும். அதுக்கு இடையில கேப். ஸோ 2 பார்த்துட்டோம். ஒன்று பஸ்திரிக்கா, இன்னொன்று வந்து பரவாயில்ல. 3ஆவது நிலை வந்து நாடி சுற்றியும் வந்து டாக்ஸின்ஸ் எலிமினேட் ஆகிடுச்சு. எலிமினேட் ஆன பிறகு இருக்கிற இன்டர்னல் ஆர்கன்ஸை வந்து வைட்டலைஸ் பண்ணணும், ஸ்ட்ரென்தன் பண்ணணும். எப்படி ரத்தத்தை வந்து ஆசிட் நேச்சுரலாக இருக்கிறது ஆல்கலைனேட்டிவ் ஆகும் த்ரூ திஸ் பிராணாயாமம். இதுக்கும் அதே வாயு தான். நீங்கள் இப்போ எக்ஸிட் பண்ணுறீங்க இல்லையா? ஆனால் இப்போ வந்து இங்கே போகும்போது பக்கவாட்டில் போயிருந்தோம். கை இங்கே வந்து இங்கே வச்சு இதெல்லாம் பண்ணிக்கலாம். இங்கே போயிருக்கோம். ரைட் சைடில் வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. லெஃப்டில் இழுத்து, ரைட்டில் இழுத்து, ரைட்டில் இழுத்து, லெஃப்டில் இருக்கும். இதே பண்ண போகிறோம். அடுத்து ஒரு 2-3 நிமிஷம் செய்யணும். 5 நிமிஷம் எல்லாமே 5 நிமிஷம், 10 மட்டும் 2-3 நிமிஷம். இதையே 5 நிமிஷம் பண்ணால் உங்களுக்கு தெரியும். இப்போ கப்பல் பார்த்திலே உங்களுக்கு ஏதாவது ஒன்று இருக்குது. அந்த மைண்ட் பீஸ்னஸ் ஒவ்வொரு பிராணியும் முடியும் போது அந்த தியான நிலையில் உங்களுக்கு அது உணரும். அதை உணரும் போது நீங்கள் ப்ராப்பராக பண்ணியிருக்கீங்கன்னு நான் தெரியும். ஸோ மூச்சு பயிற்சி இந்த இது முத்திரை போட்டோம். சென்டரில் டிப் ஆஃப் த இண்டெக்ஸ் ஃபிங்கர் ஷுட் பி டச். Start with left, end with left. இழுக்க விட்டாதே
ரைட்டில் விடுங்க. ஜெகதீஷ் லைன் பேசுங்க சார். ரைட்டில் எடுத்து ஜெகதீஷ் மேம் திடீர் காசு வாங்கலாம். மெடிசனாகவே கொடுத்துருவோம். என்ன பண்ண ஹலோ அவன் கேட்குறாங்க. மெடிசனே கொடுக்கல. எதுவுமே தெரியல, நம்பர் மட்டும்தான் போகுது. அப்படியா? ரெண்டும் ஒன்று தான். ஆனால் ஆன்டிபயோட்டிக் தான் மாறி இருக்கும். டாக்டர் எழுதும்போது எஸ்பிக்கு சர்ப்ளஸுக்கு கொடுத்தா ஒன்றா தான் எழுதுவார். ரெண்டு எதுனாலும் சாப்பிடலாம் சொல்லுங்க. இது லெஃப்டில் தான் முடியும். முடிக்கும் போது லெஃப்டில் தான் லெஃப்டில் தான். இது வந்து இப்படி கரெக்டாக கண்ணு திறந்துக்கூடாது. ஏன் அப்படின்னா கண்ணு மூடி ஒரு 30 வினாடி வந்து ஆன் பண்ணுங்க. அடுத்தது 4ஆம் நிலை பிராணாயாமம். நீங்கள் ஃப்ரீயாக உட்காந்துங்க. இது நடந்து வாங்க. எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். நாளைக்கு எப்படின்னு தெரியல. சுச்சுவேஷன் ஏற்ற மாதிரி தான் நியூ இயர் ஹாப்பி ஏதோ சொல்ல போறான்னு இல்லை அப்படியே நிறைய வாங்கிட்டேன். சரி பரவாயில்ல. அங்கே இருக்குன்னா ஏன்னா அங்கே ஒட்டிங்கன்னா வராது. அதை நான் செக் பண்ண நாங்கள் ஒட்டின்னு பாருங்க. நிறைய சேர்ந்துச்சு. சரி நெக்ஸ்ட் டைம் ஆர்டர் போது என்கிட்ட ஆர்டர் பண்ணுறேன். வெளியே நான் பாயிண்ட்டை பிடிச்சிக்கணும். 8:48 இன்னும் 20 மினிட்ஸ் தாண்டி 20 மினிட்ஸ் தாண்டி. நீ 7:40க்கு தான் கிளம்புறேன்னவா? ஏன் நான் சொல்றது கொஞ்சம் உனக்கு இந்த 20 மினிட்ஸ்ல ஒன்றுமே ஆக போகுது. அந்த 20 மினிட்ஸ் என்ன பண்ணுவேன்னு கேட்டாங்க. நான் 4 நிமிஷத்துக்கே பெனால்டி விழுந்துச்சு. அப்புறம் 1 நிமிஷத்துக்கே பண்ணாலும் விழுதுதான். சரி ஓகே, எங்க சட்டர் கொடு. 3 பார்த்துக்கோங்க. இது அந்த சேர்ல உட்காந்து சேர்லேயே பண்ணலாம். சேர்லேயே உட்காந்துக்கலாம். சரி உட்காந்து எந்த சேர் அந்த சேர் ஓகே. எந்த சேர்னா உட்காந்து அப்படி திருப்பிக்கலாம். வாகியா. வாகியா அப்படிங்கிறது வந்து ஆசன வாய் போட்டு, அப்புறமேட்டு வயிற்று போட்டு, அப்புறமேட்டு கழுத்து போட்டு, இது மூணுமே ஒட்டுக்கா செய்கிற ஒரு நிலை. என்னென்னா நல்லா மூச்சை இழுக்கிறேன், ஃபோர்ஸாக வெளியே தள்ளிட்டேன். அதுக்கப்புறமேட்டு அதை தொடர்ந்து வர ப்ரீத்திங்கை வந்து இன்ஹேல் அப்படியே சக் பண்ணணும்.
அப்டமன் லோவர் அப்டமன் அப்படியே உள்ளே இழுக்கும்போது சுருக்கும்போது ஆனஸையும் சுருக்கிக்கணும். சுருக்கி அடுத்தது அந்த காற்று அப்படியே கொண்டு போய் எங்கே வயிற்றுக்கு வரணும். அந்த காற்று முடிஞ்ச அளவுக்கு தூக்கிட்டு வந்து கழுத்துக்கிட்டே நிறுத்திடணும். நிறுத்தி அப்படியே லாக் போடணும். இப்படி நான் உங்களுக்கு டெமோ கொடுக்குறேன் பாருங்க. இழுத்தேன், எம்டி பண்ணியாச்சு. இதை தொடர்ந்து உள்ளே இழுக்கிறேன், உள்ளே சப் பண்ணுறேன். லோவர் அப்டமன் நல்லா உள்ளே இழுத்துட்டு இழுத்தாச்சு. என்னாச்சு, அடிவயத்தை பிடிச்சி இழுக்கும்போது ஆனஸு தானாக சொல்லுங்க. அடிவயத்து அப்படியே அது என்ன பண்ணும், காற்று அப்படியே தூக்கிட்டு வந்து உங்கள் வயிற்றுக்கு நிற்கும். அந்த வயிற்றையும் உள்ளே அப்படியே இழுத்துடணும். அடுத்தது கொண்டு வந்து காற்று இழுக்கிறது தொண்டைக்கிட்ட நிற்கணும். தொண்டைக்கிட்ட நிறுத்துற பிறகு இந்த சின் ஷுட் டச்சா வந்து செஸ்ட் இப்படி போட்டு இப்படியே மெயின்டைன் பண்ணணும். மெயின்டைன் பண்ணி அப்புறம் ஒரு 10 செகண்ட் 20 செகண்ட் வரைக்கும் ஹோல்டு பண்ணிட்டு அதுக்கப்புறமா எடுத்து வலது மூக்கை அடைத்து எக்ஸைல். திஸ் இஸ் த ப்ராசஸ். பாக்யா ஆசனா போட்டு வயிற்று போட்டு கழுத்து போட்டு மூன்றும் சேர்ந்தால் மகாபந்தம்னு பேர். செஞ்சிருவோம். Inhale deeply, exhale forcefully. எம்டி பண்ணியாச்சு. உள்ளே இருங்க வைத்து உள்ளே இருங்க உள்ளே இருங்க உள்ளே இருங்க. உங்களுக்கு புரியுதா? இது எடுத்ததுமே வராது. இது மிகப்பெரிய கலை. முயற்சி பண்ணுங்க. சிம்பிளாக தனித்தனியாக பண்ணிக்கலாம். இப்போ ஆசனம் மட்டும் உள்ள சுருக்கி சுருக்கி வைக்கிறது பாருங்க. மேலே தூக்குங்க. உட்காந்து இல்லையா ஆசனம் உள்ள இருக்கும். அது வரும். அடுத்தது வயிற்றை வந்து உள்ள சாப்பிடணும். எவ்வளோ ஒட்ட முடியுமோ, அதாவது உங்களுடைய முன் வயிற்று பகுதியில் இருக்கிற அந்த ரெட்ட சர்க்கஸ் அந்த மசில் வந்து பின் பக்கத்தில் இருக்கிற ஸ்பைனை போய் டச் பண்ணணும். அந்த அளவுக்கு உள்ள தள்ளுங்க. அடி அடி உள்ள முடியலம்மா. அப்புறம் இன்னும் இன்னும் முன்னாடி போயிட்டு அப்படி விடணும். சரி அவருக்கும் முடியல. சரி எப்போ முடியும்? 8 மணிக்கு முடிஞ்சுமா? சரி காலைல வந்தாங்கல்ல, இது முடிஞ்சதுக்கப்புறம் இந்த காற்று அப்படியே தூக்கி போய் இங்கே வச்சிடணும். இந்த தொண்டையில் வச்சு அப்படியே ஃபார்வர்ட் பண்ணி டோட்டலாக அது என்ன ஆகும், அந்த ஹோல் சிஸ்டமே வந்து ஃபுல்லாக ஆக்சிஜன் நிரம்பி இருக்கும். அந்த ஆக்சிஜன் ஃபுல்லாக ஜாம் ஆகிடும். ஜாம் ஆன பிறகு அதை தொடர்ந்து வரக்கூடிய ஒரு ரிலாக்ஸேஷனில் சர்க்குலேஷன் சூப்பராக இருக்கும். இந்த சர்க்குலேஷன் மூலமாக ஏற்கனவே சர்க்குலேஷன் இல்லாத இடத்த பேலன்ஸ் பண்ண முடியும், எனர்ஜியை கரெக்ட் பண்ண முடியும். ஸோ அப்படி செய்யலாம். ஒரு முறை செய்ய பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது நார்மல் சின்னத்தையே போதும். இழுத்தாச்சு விட்டாச்சு. அதை தொடர்ந்து உள்ளே இங்கே பண்ணுங்க பண்ணுங்க பண்ணுங்க. One, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. மெதுவாக மேலே போகி இன்ஹேல் பண்ணுவோம். இல்லை இன்ஹேல் பண்ணேன். ஃபஸ்ட்டு இன்ஹேல் பண்ணிட்டேன், அப்புறம் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இன்ஹேல் தேவையில்லை. நோ இன்ஹேலேஷன். அதாவது லோவர் அப்டமன் செட் பண்ணுறோம் இல்லையா, அப்போ இன்ஹேல் ஆகும். ஆகுங்களா? ஆமாம், ஆட்டோமேட்டிக்காக ஆகும்.
உள்ளே இருக்கிறீங்களா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் தான் அந்த லாக் சைன் அங்கே எழுதணும்னு எழுதினேன். எல்லாரும் ரொம்ப பெருசா இருக்கு. ஆனா என்ன இது எக்ஸல் தான், இமெயில் ஆகுது. ஒன்லி எக்ஸல் தான். உள்ள சர்க்காக அது எக்ஸல் எஸ்கேல் தான் வந்து இன்கேல் ஆகுது. ஸோ இன்னும் ஒரு முறை செய்யுங்க. நான் பார்க்குறேன், இன்னும் கவனிக்கல. இப்போ பண்ண மாதிரி பண்ணுங்க. நீங்கள் டெமோ கொடுங்க. இன்னும் அப்படியே கழுத்து போட்டு கழுத்து கொஞ்சம் காற்று வந்துச்சுன்னா அப்படியே கழுத்து போட்டு 7 8 9 10 11 12 13 14 15 மெதுவாக கழுத்தை மேலே தூக்கி இடது பக்கம் விடணும், வலது பக்கம் விட்டுட்டு அதுதான் வலது கை வலது பக்கம் இடது பக்கம் விடணும், லெஃப்ட் சைடு. எப்போவுமே இடதுன்னு மைண்டில் வச்சுக்கணும். நான் இடது தான் சொல்லுவேன். இடும்போது இடது. சரிங்க, இப்போ இது முடிஞ்சுது. அடுத்தது பாகியா முடிஞ்சிச்சு. அதாவது ஃபஸ்ட்டு பஸ்திரிகா, கபாலபாதி, நாடி சுத்தி, பாகியா. நெக்ஸ்ட்டு அக்னிசார் கிரியா, மெட்டபாலிசத்தை இன்க்ரீஸ் பண்ணுறது. இது எப்படின்னா அதே மாதிரி டீப் இன்ஹேல் 4 எக்ஸேல் பண்ணிட்டு அதை தொடர்ந்து வரும்போது அப்படியே வயிற்றை குதிக்க வைக்கணும். இப்படி குதிக்க வைக்கணும் வயிற்றை. எஸ்கேல் பண்ணணும். எக்ஸேல் இதுவும் எக்ஸேல். இல்லை குதிக்க வைக்கணும். பண்ணவே இல்லை. பாருங்க. Inhale, empty exhale. இதில் மூச்சு இல்லாமல் சும்மா வயிற்றை மட்டும் சட் பண்ணி நீங்கள் மூச்சு வரும் இல்லைங்கள, ஆனால் சத்தமாக அப்படியே பாடியை மேலே அப் அண்ட் டவுன் பண்ணுற மாதிரி. எஸ், அதுதான் அப்படி தான் பண்ணணும். நீங்கள் குதிக்க வேணாம், வயிற்றை மட்டும் குதிக்க வைக்கணும். அதுதான் கரெக்டாக தான் பண்ணுவீங்க. அந்த மூச்சுக்கு வேலை இல்லை, ஆனால் மூச்சு போகும், ஆனால் சத்தமாக வேண்டாம். அது கப்பல் பற்றிய மாதிரி நம்ம ஒன்றுன்னு அப்டமினல் பிரீத்திங் தான். இங்கே அப்டமினல் தேவையானது கொடுக்கலாம். உள்ள போயிட்டு மூச்சு போயிட்டு தான் வருது சார். போதும், அது பரவாயில்ல. அப்போ ஜம்ப் குதிக்கிறது பரவாயில்ல சார், குதிக்கணும். எனக்கு குதிக்கணும் அவ்வளோதான். அது ஏன் அப்படி குதிச்சாதான் அந்த டைஜஸ்டிவ் ஃபயர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதனால தான் அக்னி சார் அப்படின்னா அந்த அக்னியை சார்ந்து நம்ம செய்யப்படணும். அதுக்காக சாப்பிட்டோடனே ஹீட் ஆகும் சுற்றி. உங்கள் கண்டிஷனே வேறு, அது வேறு கண்டிஷன். அதை விட்டுருங்க. ஆனால் அது சரியாயிடும் சீக்கிரம். நாங்கள் ஒரு 2 கிராம். ம், சரி.
சரி ஓகே. முடிச்சா இல்லை இல்லை இருக்கு முடிஞ்ச நேரத்துக்கு இல்லை. ஸோ 5 சொல்லிட்டு இன்னும் 3 தான் இருக்குது. 3மே ரொம்ப ஈஸி. அது பண்ணிடலாம். யாருமா நீங்கள் ஃபார்மசி பண்ணுறீங்களா? கொஞ்சம் மெடிசன் எதுவும் வாங்கணும். அவன் வாங்கிட்டேன். பில் மட்டும் தான் பே பண்ணணும். பில் பண்ணுறேன். மேலே வந்தால் 8 o'clock கரெக்டாக வந்து வரணும். மேலே வந்தால் கொடுத்து மேலே வந்து வாங்கிக்கலாமா? ஜிபே பண்ணி. ஆமாம் மேலே வந்து ஜிபே பண்ணி. பண்ணிடுறாங்கம்மா. கார்டு ஜிபே. ஜிபே தானா? அப்போ 8 மணிக்கு வந்துடுவாருமா? அப்போ இந்த கார்டாலும் ஓகே. அதுதான் நீ வந்து மேலே வாங்கிக்கணும்னாலும் சரி, இல்லை 8 மணிக்கு ஒருத்தர் வந்து தான் சரி. எப்படி முடிவு கார்டு. சரி ஓகே. அதான் இதுக்கு முன்னாடி இந்த முட்டி போட்டது வலிக்குது சார். வேற வந்து வலிக்குது. ஸோ கீழே அதே பிக்ரஸ் பண்ணிட்டு முட்டி மடக்கும்போது சார் அது L5 சார். L5 டெர்மட்டோம். சும்மா முட்டிதுன்னா பார்ப்போம். நீங்கள் பாட்டுக்கு L5 கூட பிரச்சனை இல்லை. L5 ஓரத்தில் வச்சிருக்கீங்க, ஒரு பிரச்சனை இல்லை. அதான் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதுதான் சரியாகும். கரெக்ட் சார். லாங் டேர்ம் தான் L5S1 தான் சார். எப்போ L5S1 சரி ஓகே. இதுதான் ரீசெண்டாக தெரியாமல் ஃபார்மசிஸ்ட் இல்லை, நீங்கள் ரிசப்ஷன் ஃபார்மசியில் மெடிசன் வாங்கணும். வெயிட் பண்ணுறாங்க அவங்க. பேசிட்டாங்க. அடுத்தது வந்து நிஷா. ஷீத்தலி, ஷீத்கரி, பிராமணி. இன்னும் 3 தான். ஷீத்தலி அப்படின்னாக்க நாக்க வெளியே நீட்டி நாக்க வெளியே நீட்டி நான் வேணுமா உள்ளே எடுத்துக்கிறோம். இல்லை ஃபோல்ட் பண்ணுங்க. எனக்கு ஃபோல்ட் வராது, உங்களுக்கு வராது. சூப்பர் சூப்பர். அதை அப்படியே இப்படி மடக்கி காற்று வெளியே கொண்டாந்துங்க. அந்த ஃபோல்டிங்கே வெளியே நீட்டிக்கும். சூப்பர். இப்போ காற்று உள்ளே இருக்கு. அந்த டியூப் வழியாக இது கூலிங் பிராணி. இது இந்த டைம் செய்ய வேண்டாம், பட் தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளோதான். டியூப் லைக் ஸ்ட்ரக்சர். இன்ஹேல் ஃப்ரம் மவுத், எக்ஸேல் ஃப்ரம் நோஸ். ஷீத் காரிங் ஒன்று இருக்குது, அது எப்படி? அதுவும் கூலிங் பிராணியாக தான். கிளன்ச் யுவர் டீத். இன்ஹேல் ஃப்ரம் மவுத், க்ளோஸ் மவுத். ஃபஸ்ட்டு கிளன்ச்சு, அப்புறம் இன்ஹேல் ஃப்ரம் மவுத்து, க்ளோஸ். எவ்வளோ கோபமாக இருந்தாலும் சரி, இதை பண்ணி பாருங்கள், அப்படியே காப்பாடு. உள்ளே போகும்போது நான் கூலிங்காக போகுது. சீத்தல் கூலிங் பிராணி. ஏற்கனவே சீதளம். சீத்தலினா கூலிங். சீதளம் சொல்லுவோம். குளிர்ச்சி குளிர்ச்சி. இப்போ இது கிட்டத்தட்ட 7 கவர் ஆயிடுச்சு. இன்னும் 1 இருக்குது, பிராமணி. பிராமணியை பொறுத்தவரை ஹம்மிங் பீ சவுண்டு, பறக்கும் தேனீக்களோட சவுண்டை கிரியேட் பண்ண போகிறோம். எப்படி அப்படின்னாக்க, மூச்சு இழுத்தேன், இயர்பட்ஸை அழுத்தியாச்சு, ப்ரெஸ் பண்ணியாச்சு. கை 1 2 3 4 அப்படியே வச்சு எக்ஸ்பீரியல் பண்ணிக்கலாம் சார். எக்ஸேல் பண்ணும்போது இம்காரா சாண்டிங் பண்ணணும், ஓம்காரா சாண்டிங் பண்ணணும். ஆக்சுவலி இது 2 டைப் இருக்குது பிராமரியில். ஃபஸ்ட்டு இந்த டைப்பு முடிங்க, நான் அடுத்தது சொல்கிறேன். எப்படின்னா, இந்த கையை வந்து இங்கே வச்சுக்கணும். உங்களுக்கு ஜென்ரலாக இங்கே மேலே 1, இங்கே 2, இது 3, இது 4 இப்படியே வச்சுட்டு கூட இங்கே காது இருக்கு இல்லையா, இந்த 2 காதையும் ப்ளக் இன் பண்ணிடணும்.
நீங்கள் ரெண்டாவது டைம் இழுக்கும்போது காதை வந்து அழுத்திட்டு இழுக்கக்கூடாது மூச்சை. இது வெளியே விட்டுட்டு தான் எடுக்கணும். காற்றை இது கையை எடுத்துட்டு தான் இன்ஹேல் பண்ணணும். நான் மறுபடியும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இன்ஹேல், தென் பிளக், தென் ஃபிக்ஸ். ரெண்டாவது இதே தான் மாட்டி செய்யணும். செஞ்சு காட்டுங்க. ஓகே, ஃபிக்ஸ் இட். வெரி குட். அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிட்டு கீழே அடுத்த முறை கையை காதில் எடுத்துட்டு அப்படியே இன்ஹேல் பண்ணுங்க. அப்புறம் இன்ஹேல் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் மறுபடியும் ப்ளக் இன் பண்ணி அப்படியே செய்யணும். 5 மினிட்ஸ். அந்த சவுண்ட் வரும்போது எக்ஸ்டெல் பண்ணிகிட்டே இருக்குங்களா? எக்ஸைல் பண்ணிட்டு தான் சவுண்டே வரும். சவுண்டே வரும். இது ஒன்று. இதுலேயே இன்னொரு டைப் இருக்குது. அது என்னென்னா முத்திரை, கேச்சரி முத்திரையை மேலே வச்சு மேல் அண்ணாக்கில் டிப் ஆஃப் த டங்கை வந்து மேல் அண்ணாக்கில் வச்சு யுங்கார சேனிங் பண்ணணும். அது கொஞ்சம் அட்வான்ஸ்டு இதெல்லாம் பண்ணணும். இன்னொரு தெரிஞ்சுக்கணும். நல்லா பண்ணிட்டீங்கன்னா அடுத்து அதை ட்ரை பண்ணணும். இதை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த யுங்கார் வச்சுட்டு அங்கே வச்சதுக்கப்புறம் காது க்ளோஸ் பண்ணி இது கொஞ்சம் இதாகும். எவ்வளோ நேரம் தான் எக்ஸ்டெல் பண்ணுவோம்? நீங்கள் எவ்வளோ டீப்பாக இருக்குதுன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு பெயின். விஷயம் என்னென்னா ஹம்மிங் பீ சவுண்டு கேட்கும். சார் ஃபஸ்ட்டு நான் ரீகால் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணேன், பாகிய இல்லை பஸ்திரிக்கா ஃபஸ்ட்டு இன்ஹலேஷன் எக்ஸலேஷனை டபுள் டர்ன் பண்ணிட்டோம். செகண்ட் வந்து கபாலபதி. தேர்டு வந்து நாடி சக்தி, அது ஆல்டர்னேட் நாஸ்டிக் ப்ரீத்திங் தான் நாடி சக்தி. ஃபோர்த்து வந்து அக்னிசார்னு சொல்லி குதிக்க வச்சுட்டு கையில். ஃபிஃப்த்து வந்து பாகியம், ஆசன வாய் போட்டு கழுத்து போட்டு வயிற்று போட்டு செஞ்சது. அதுக்கடுத்தது சீக்களி, அந்த டியூப்பு, சீர்காரி, பிராமன். இது எல்லாமே பண்ணி ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் உடம்பு வச்சுக்கணும். கபாலபதி செகண்ட் ஒன்று. செகண்ட் கபாலபதி இது. ட்ரைன் வச்சுக்கலாம். ஓ சாந்தி சாந்தி சாந்தி. Just rubbing your hands. Now play on your eyes. Slowly open your eyes. See your hands first. நல்லா சொல்லி சார். வீடியோ கிடைக்குமா? உங்களுக்கும் கிடைக்கும். ஆ,